அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெளி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2019. அந்த வருடத்தின் தமிழ் வருட பிறப்பு என்னென்ன பலன்களை தர இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். பொதுவாக தமிழ் வருட பிறப்பு என்பது சூரியனை பேஸ் பண்ணி தான் நமக்கு கும்பிட்டுருக்கோம். சூரியன் ஆனவர் பங்குனி மாதத்தில் மீனம் ராசியிலிருந்து மேசம் ராசிக்கு என்றைக்கு இடம்பெயர்கிறாரோ அன்றைய தினம்தான் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு என்று இதனால் வரை கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருடம் 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை சுமார் மதியம் 2 மணி அளவில் தசமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் சூலம் நாமயோகத்தில் தைதுலம் கரணத்தில் கடக லக்னத்தில் கடக ராசியில் இந்த தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டு என்பது தமிழர்களுக்கு வாழ்வில் பல நன்மைகளை சேர்க்கின்ற ஆண்டாக இருக்கும் என்பது ஒவ்வொரு காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இன்றைய தமிழ் புத்தாண்டில் சனி ராஜாவாகவும் சூரியன் மந்திரியாகவும் இருக்கிறார்கள். அப்படி பார்க்குறப்போ இந்த 2 கிரகமே தமிழ்நாட்டை ஆளுகின்ற கிரகமாக வரும்பொழுது இந்த தமிழ்நாட்டிலே பல நல்ல அரிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொழில் வளம், பொருளாதாரம் எல்லாமே சரியான அளவில் இதுவரை வந்திருக்கிறது. அப்போது இந்த வருடமும் சனி சூரியன் இருவரும் ஆளுகின்ற இந்த விகாரி வருடத்திலே தமிழ்நாட்டில் பல நல்ல மாற்றங்கள் விளைய இருக்கிறது. எந்த கெடுதலும் வராது, எந்த விலைவாசியும் பாதிக்காது, எந்த விதமான மிகப்பெரிய ஏமாற்றங்களும் மிஞ்சாது. சரியான அளவில் சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு வாழ்வதற்கேற்ப அனைத்து நலங்களும் வளங்களும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டில் தமிழ் மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகும். இந்த விகாரி வருடத்தின் பலன்களானது தசமி திதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பதால் ஆயில்யம்னாலே 2 பின்னிக்கொள்வது. எது பின்னிக்கொள்ளும்? நாகம்தான் பின்னிக்கொள்ளும். தசமி திதிக்கு அதிபதி ஆதிசேஷன். ஆதிசேஷன் எங்கே இருப்பார்? ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை தாங்கி கொண்டிருப்பார். ஆக 2மே ஷர்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக வருகிறது. அப்போது ஷர்பம் அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் சர்பம் என்பது கருத்தரிப்பதற்கு உண்டான ஒரு விஷயம். ஆக இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு அதிகமாக குழந்தை பிறக்கும். குழந்தையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் குழந்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக கடகராசியில் ஆரம்பிக்கின்ற இந்த தசமி அந்த விகாரி வருட பலனானது கடகராசின்னா என்ன? கடகத்தில் குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீசம். அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில் கருணை பொங்கி வழியும். பல நல்ல விஷயங்கள் நன்றாக நடக்கும். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, உணவுப் பொருள் கரெக்டாக கிடைக்கும், பால் பொருள் கரெக்டாக கிடைக்கும், கடசார் பொருட்களில் உற்பத்தி அதிகரிக்கும், பெண்களுக்கு ஏற்றமாக இந்த ஆண்டு இருக்கும், பெண்களை எல்லாம் மதிப்பார்கள், பெண்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், தாய்மை வயதிலுள்ள பெண்களுக்கு, பணியில் போகும் பெண்களுக்கு உரிய மரியாதை எல்லா வசதிகளும் கிடைக்கும். மொத்தத்தில் தாய்மை அடைந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு அபரிதமான மதிப்பு மரியாதை பொருளாதார சிறப்பு எல்லாமே கிடைக்கும். பால் உற்பத்தி நல்லா தண்ணீர் வடியும், கடல் சார்ந்த பொருட்கள் நல்லாவே போகும், ஹோட்டல் தொழில்கள் மேம்படையும், உணவு உற்பத்தி நல்லா போயிட்டுருக்கும், விளைச்சல் அமோகமாக இருக்கும். அரசியல் ராசியாக கடகராசி கருதப்படுவதால் அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு அமோக ஏறுமுகமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் பலர் நல்ல நிலைக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்து செல்லப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு அபரிதமான நன்மைகள் அளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த விகாரி வருடத்திலே 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம், இவை அனைத்தும்
அருமையான நிலையில் இருக்கிறது. ஆக அரசாங்கத்துக்கு நல்ல வருவாய் கிடைக்கும். தொழில்கள் மூலமாக, வரிகள் மூலமாக, கனரக இயந்திர இயக்குமதி மூலமாக, இந்த மாதிரி விஷயங்களால் தமிழ்நாடு அரசுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் புதிய வரிகள் போடப்பட்டாலும் அந்த வரிகள் மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்கும். அரசாங்கத்தில் உண்டாகக்கூடிய புதிய புதிய விதிகளானது மக்களுக்கு நல்ல முறையில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3ஆம் இடத்து அதிபதியான புதன் 9ஆம் இடத்தில் இருப்பது 3ஆம் இடம் சிறு பிரயாணம் அறிவு என்பதால் இது கல்வி சார்ந்த விஷயங்களாக உயர்கல்வி 9ஆம் இடம் நிறைய உயர்கல்விக்குண்டான பள்ளிகள் கட்டுவார்கள். கல்வியில் பல சீர்திருத்தங்கள் நடைபெறும். இந்த ஆண்டில் சில பள்ளிகளுக்கு புத்தகம் பாடத்திட்டம் மாற்றுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 8இல் இருப்பது தமிழ்நாட்டில் சுகங்களால் பெண்கள் பாதிக்கப்படுவதை காமிக்கிறது. ஆக மொத்தம் பெண்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்கள், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்களிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 8இல் மறைவது என்பது சுகஸ்தானங்களால் பெண்கள் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டது. ஆக ஒழுக்கம் உயர்வு தரும் என்ற உயரிய கொள்கைதான் பெண்களை காப்பாற்றும் அருமருந்தாக இந்த காலகட்டத்தில் விளங்குகிறது. 5க்குடைய செவ்வாய் 11இல் இருப்பது மிகவும் லாபகரமான விஷயம்தான். இந்த ஆண்டிலே கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் வருத்தப்படும் பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஆண்டில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது. ஆக அனைவரும் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆண்டிலே குழந்தை பேறு பெற்று மன மகிழ்ச்சி உடைவதற்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலே பெருந்தனத்துக்கு அதிகாரியாகிய குரு, கர்மக்காரனாகிய சனி, ஞானக்காரனாகிய கேது இருப்பதால் பண பரிமாற்றையில் பெருத்த மாற்றங்கள் ஏற்படும். பண பரிமாற்றத்தில் பிரச்சனை உண்டாகும். குரு என்பது பணம், சனி என்பது கர்மா, கேது என்பது தடை, முடக்கம். ஆக வங்கிகளிலும் சரி, மற்ற பங்கு சந்தைகளிலும் சரி, நிதி நிறுவனங்களிலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தமிழ்நாடு எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. இந்த ஆண்டிலே அந்த விஷயங்கள் தான் நடக்கும். ஆக பண பரிமாற்றம், பணம் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களில் குளறுபடிகள், கோளாறுகள் ஏற்படும். அந்த நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 7, 8க்குடைய சனியானவர் 6இலே இருப்பதால் நிர்வாகம், வாடிக்கையாளர், இந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்பு உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. தொழில்களில் சற்று முடக்கம் தரக்கூடிய சூழல் காணப்படுகிறது. 9ஆம் இடத்து அதிபதியான குருவானவர் 6ஆம் இடத்திலே இருப்பதால் சில ஆன்மீக மடாலயங்களிலும் சில பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புண்டு. வங்கிகளிலும் பண பிரச்சனை சம்பந்தப்பட்ட சூசகமான நிலை காணப்படுகிறது. 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 11இல் இருப்பது மிக நல்ல யோகம்தான். தொழில்களில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், செங்கல் சூளை, ஹோட்டல் தொழில், பேக்கரி, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான லாபத்தை சம்பாதித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 11க்குடைய செவ்வாய் சுக்கிரனானவர் 8இல் இருப்பது கொஞ்சம் பெண்கள் சூதானமாக இருக்க வேண்டும் என்பதை தான் காட்டுகிறது. 12ஆம் இடத்திலே ராகு இருப்பதால் இரவு பணியாற்றக்கூடிய மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். தூக்கம் கெடும், கனவுகள் வரும். மக்கள் அதிகமாக உழைத்து தங்கள் பொருளாதாரங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தம் இதுதான் விகாரி வருட தமிழ் புத்தாண்டுக்கான பொது பலன்கள். இந்த பலன்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பொதுவான பலன்களாகும். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால்.